அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி மூட்டு வலி உடல் வலியை குணப்படுத்தக்கூடிய முடக்கத்தான் கீரை ரசத்தை எப்படி வீட்டிலையே வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சளவு புளியோட ஒரு டம்ளர் வெந்நீர் சேர்த்து இதை அப்படியே ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன உரலில் கைப்பிடி அளவு நாட்டு பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இதனுடைய 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து, பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை லேசாக வதக்கிட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முடக்கத்தாங்கீரையை கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன், இதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு அதையும் இதோடையே சேர்த்தாச்சு. இப்போ இதை திரும்பவும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துட்டு 200 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன். ஏற்கனவே இடித்து வச்ச அந்த பூண்டு விழுதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை கரண்டி மூலமாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு அந்த தக்காளி இதெல்லாம் வெந்து வந்திருக்கு. இதனுடைய 200 ml டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணியையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதனுடைய 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதனுடைய உரப்புக்காக 5 வரமிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அதாவது இது நல்லா நுரகட்டி வரும்போது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான முடக்கத்தான் கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.